remembrances. உங்கள் அனைவரிடமும் அன்பான நினைவுகளை எடுத்துச் சென்றேன் பாபாவிடம். பாபாவிற்கு போகை அளிப்பதற்காக பாபா அதிகளவு அன்பு நிறைந்த அந்த திருஷ்டியை, சக்தி நிறைந்த திருஷ்டியை பாபா எங்கள் அனைவருக்கும் வழங்கினார். பாபா கூறினார், ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு நான் பாபாவிடம் கூறினேன், நான் உங்களுக்கு போக் எடுத்து வந்திருக்கிறேன் அப்படி என்று. பாபா அதிகளவு அன்புடன் நான் வழங்கிய அந்த போகை ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய அன்பையும் தூய உணர்வுகளையும் அந்த போகினூடாக அவர் பெற்றுக்கொண்டார். மேலும் சில நிமிடங்களுக்கு பிறகு பாபா கூறினார், ஒவ்வொரு குழந்தைகளும் 100% ஓகே அப்படின்னு பாபா சொன்னார். நீங்க அனைவரும் 100% ஓகேயா? நீங்கள் அனைவரும் 100% ஓகேயா? எத்தனை பேர் அப்படி ஓகேயா இருக்கிறீங்க? 100%? 90%? 80%? 100%? பின்னர் பாபா கூறினார், மிக மிக சூட்சுமமான அளவில் குழந்தைகள் தங்கள் மீது சந்தேகம் கொள்ளுகின்றார்கள். அதாவது, நான் இதனை செய்ய வேண்டுமா, இப்போ செய்ய வேண்டுமா? அப்ப அவர்களுக்கு தங்கள் மீது உறுதியான நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது. பாபா உங்கள் அனைவருக்கும் மிக மிக இலகுவான யுக்தியை கூறியிருக்கின்றார். 100% ஆக நீங்க இருக்கிறதுக்கு ஒவ்வொரு படியையும், ஒவ்வொரு படியிலும், ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுக்கும் பொழுதும் ஒவ்வொரு படியிலும் உங்களுக்கு ஒன்று பிரம்ம பாபாவினுடைய காலடியை பின்பற்றுங்க. அப்ப பாபா ஒவ்வொரு படியிலும் எப்படி செய்தார், எப்படி நடந்தார் ஒன்று சொன்னார். இரண்டாவதாக பாபா முரளிகளிலும் உங்களுக்கு சரியான வழிநடத்தல்களை கூறுகின்றார். உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்திலும் பாபாவை பின்பற்றுங்கள். ஆழமான திருப்தியை நீங்க அனுபவம் செய்ய வேண்டும். கவலையற்றவராக இருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் பாபா முதலாவதாக இந்த பரிசை தருகின்றார். பின்னர் பாபா கூறுகின்றார், நீங்க உங்களை பற்றி என்ன புகழ் பாடுகின்றீர்கள்? பூந்தோட்டமா? எங்களை பற்றி நாங்கள் எப்படி கூறலாம்? பொக்கே என்று சொல்லலாமா? பூந்தோட்டம் என்று சொல்லலாமா, பூங்கொத்து என்று சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறா. இப்ப பூந்தோட்டம் என்றே கூறுவோம். ஏனெனில் பூந்தோட்டத்திலே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மலர்கள் மலர்ந்த வண்ணம் இருக்கும். இன்னும் ஒன்று பூங்கொத்து, மற்றது ரோசரி அப்படின்னு சொல்லலாம். இன்று வரைக்கும் பாபா அன்றிலிருந்து இன்று வரை அந்த ரோசரியை ஃபைனலைஸ் பண்றதுக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏன் இவ்வளவு நீண்ட காலம் எடுக்கின்றது இப்படி ஒரு பிராமணர்களின் ரோசரியை உருவாக்குவதற்கு? நாங்க தளம்பல் அடைவதுதான். சில நேரங்களில் பிரம்ம பாபா மாலையில ஒரு நோட் புக் எடுத்து எழுதுவார், பிறகு வெட்டுவார், பிறகு எழுதுவார்.
எப்ப குழந்தைகளுடைய ஸ்திதி நிலை அசைக்க முடியாததாக இருக்கின்றதோ அப்பதான் அந்த பிராமணர்களுக்கான மாலை உருவாக்கப்பட முடியும். நீங்கள் அனைவரும் அந்த பிராமணர்களுக்கான மாலையின் மணிகள் ஆவீர்கள். நீங்க ஒரு மணியும் நெருக்கமாக இருக்க வேண்டும், ஆனால் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்க கூடாது. அதாவது பற்றுடன் இருக்கக்கூடாது. பற்றத்து இருக்க வேண்டும், ஆனால் நெருக்கமாக இருக்க வேண்டும். பாபா கூறுகின்றார், அந்த மாலையில நீங்க 1 2 3 4 என்று ஒருபோதும் கணக்கு எண்ண மாட்டீர்கள். உங்களுடைய ஸ்டேஜ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், அதாவது முழுமையின் ஸ்திதியின் அடிப்படையில் தான் அது இயல்பாகவே உருவாக்கப்படுகின்றது. மணிகள் அனைத்தும் மிகவும் அழகானவை. ஒரு ட்ரெயில நீங்க மணிகளை போட்டீங்கன்னா மிகவும் அழகானவையா தான் இருக்கும். பாபா மீண்டும் எங்கள் அனைவரையும் பார்த்தார். உங்களில் யாரெல்லாம் மாலையின் மணிகளாக இருக்கின்றீர்கள், நீங்க அதுக்கு என்ன விதமான முயற்சியை செய்கின்றீர்கள் அப்படின்னு பாபா பார்க்கின்றார். மிக மிக அன்பான அன்பினால நீங்க நெருக்கமாக இருக்கின்றீர்கள். ஒரு சுழி கூட 100% நீங்க தயாரா இருந்தாலும் ஒரு சுழி கூட நீங்க அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இந்த தகமைகள் இருக்க வேண்டும். அப்ப நான் பாபாட்ட சொன்னேன், நீங்க இந்த மாதிரி மாலை உருவாக்கும் பொழுது நாங்க பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோம். பாபா சொன்னார், ஒவ்வொரு மாலையிலையும் ஒரு கொஞ்சம் சூட்சுமமான தன்மை காணப்படுகின்றது. நாங்க வளமையா தில்வாலா கோவிலுக்கு போன போது முதல் தடவை அப்ப அந்த நேரம் பாபா கேட்பார், இதுல எது உங்களுடைய அறை அப்படின்னு கேட்பார். நீங்க வந்து பார்க்கலாம் உங்களுடைய அறையை அப்படின்றது மாதிரி ஒத்திசைவு, அதாவது ஒத்திசைவின் மூலம் நீங்கள் பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். ஒத்திசைவுண்டா ஹார்மனைசிங். அப்ப அந்த மாலையில அந்த மணிகளை அவ்வாறு நீங்கள் ஒத்திசைவுடன் அடுக்க வேண்டும். மாலையின் மணிகளாக நீங்கள் அமர வேண்டும். அதை எப்படி நாங்க நடைமுறையில செய்ய முடியும்? அது மிகவும் மேன்மையானது, அதே நேரம் மிகவும் சென்சிட்டிவானது. எலிவேட்டட் அண்ட் சென்சிட்டிவ். பாபா அனைவர் மீதும் அன்பு கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவரும் நீங்கள் பாபாவுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே பாபாவுக்கு கூட நீங்கள் யாருமே அதிலிருந்து விடுபட்டிருப்பதை அவர் விரும்பவில்லை. ஆகவே ஒவ்வொருவரும் மாலையின் ஒரு பாகமாகத்தான் இருக்கின்றீர்கள். நீங்க அதை அவதானித்துக் கொள்ள வேண்டும். அந்த மாலையில நீங்க இந்த கூட்டத்தில் இருக்கிற அனைவருக்கும் பாபா ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். எதற்கான ஆசீர்வாதம்? திருப்திக்கான ஆசீர்வாதத்தை வழங்கியிருக்கின்றார். ராசி என்ற திருப்தி. ஏனெனில் என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், ஒரு சிறிய விடயமோ பெரிய விடயமோ எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு நடிகர்களுடைய பாகமும் வெவ்வேறானது. ஆகவே பாபா கூறுகின்றார்,
ஒரு தண்ணீர்ல ஒரு கோடு போட்ட போல இருக்க வேணும் அப்படி என்று சொன்னார். அது அப்படி இருக்கும்னு தெரியுமா? When ship is going, there are so many waves. ஒரு ஷிப் கடல்ல போற பொழுது நிறைய அலைகள் தோன்றும். It's all calm and ஆனா பிறகு அது அங்கால கடந்து சென்ற பிறகு அப்படியே அமைதியா அது இல்லாம போயிடும். contentment. ஆகவே அதே போல திருப்தி என்றது இந்த தகமை எப்படி இருக்குமெண்டா, Constantly, தொடர்ந்தும் சதா Babadi, this is accumulate பேறுகளை through contentment. பெறுவது. எதன் மூலம்? திருப்தியின் மூலம். Little bit less content அட்டைன்மெண்ட்ஸ். becomes like a whole. And there is நீங்க ஒரு கொஞ்சம் அப்படி இல்லையண்டா கூட அதுல ஒரு துவாரம் இருப்பது போல அந்த துவாரத்தினூடாக அனைத்தும் வெளியே போய் சேர்ந்து விடும். things to everyone. ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு பக்கெட்ல. To everyone is be happy and content. அப்ப என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் நீங்க சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்க வேண்டும். Everyone அதுதான் உண்மையான சேவை என்று பாபா கூறுகின்றார். happiness and contentment. மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்க வேண்டும். This blessing நீங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் with your கிடைக்கின்ற பொழுது நீங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலம், உங்களுடைய ரூபம் மூலம், உங்களுடைய திருஷ்டி மூலம் இதனை மற்றவர்களுக்கு நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். with everyone. Oh, Shanti. ஓம் சாந்தி. हसरत है हमारी बाबा कर दो वो पूरी आके मिल जाओ प्यारे बाबा हम बच्चों से आके मिल जाओ प्यारे बाबा हम बच्चों ஆபியத் से பாப்தாதாவின் மேன்மையான வாசகங்கள். பாபா ஒவ்வொரு நாளும் குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் செய்கின்ற பணிகள் அனைத்தையும் அதோட நீங்க எல்லாரும் எப்படி தொடர்ந்து புதிய திட்டங்களையும் போடுறீங்க அப்படின்றதையும் பாபா பார்க்கின்றார். இந்த நேரம் என்ன என்பதையும் நீங்கள் எல்லோரும் உணர்கின்றீர்களா? இந்த நேரம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? 1999ஆம் ஆண்டு வருடம் முடிவுக்கு வருகின்றது. 1999 வந்து விட்டது, 99 வந்து விட்டது என்று நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அது நீங்கள் சேவை செய்து தடைகளிலிருந்து விடுபட்டிருப்பதற்கான வருடமாக இருந்தது. இந்த 1999ஆம் வருடத்துல நீங்க மௌன பக்திகள் செய்தீர்கள். உலகில் இருக்கிற எல்லோரும் பயத்துடன் இருந்த அளவிற்கு நீங்க நினைவின் ஆழத்திற்குள் சென்றீர்கள். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பயப்பட்டார்களோ அந்த அளவுக்கு நீங்க நினைவின் ஆழத்துக்கு சென்றீங்க. ஆகவே மனதின் மௌனம் இருந்தது. நீங்க ஞான கடலின் அடிக்கு சென்று புதிய அனுபவங்கள் என்ற ரத்தினங்களை கொண்டு வருகின்றீர்கள். நீங்க ஞான கடலின் அடிக்கு சென்று புதிய அனுபவங்கள் என்ற ரத்தினங்களை கொண்டு வருகின்றீர்கள். அப்ப பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் ஒரு சமிக்ஞையை அனுப்பியிருந்தார். எதுக்கு அந்த சமிக்ஞையை கொடுத்திருந்தார்? அதாவது உங்கள்கிட்ட இருக்கின்ற மகத்தான பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் உங்களோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்க வல்ல பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் என்னது? மேன்மையான எண்ணங்கள் என்ற உங்களுடைய பொக்கிஷம் ஆகும். குழந்தைகளான உங்களிடம் எண்ணங்களின் சக்தி
இருக்கின்றது. அது மகா அதாவது மகத்தான ஒரு சக்தியாகும். இது மேன்மையான எண்ணங்களின் சக்தி. எல்லோரிடமும் எண்ணங்கள் இருக்கின்றது. ஆனால் உங்களிடம் மட்டுமே மேன்மையான எண்ணங்களின் சக்தி, நல்லாசிகளினதும் தூய உணர்வுகளினதும் சக்தி, உங்களின் மனங்களையும் புக்திகளையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் மாத்திரமே இந்த சக்திகளை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க எந்த அளவுக்கு முன்னேறுகின்றீர்களோ அந்த அளவுக்கு தொடர்ந்தும் உங்களுடைய எண்ணங்களின் சக்தியை நீங்கள் சேமிப்பீர்கள். நீங்க இந்த சக்தியை வீணாக்க கூடாது. வீணான எண்ணங்களை கொண்டிருப்பதே நீங்கள் இந்த சக்தியை வீணாக்கும் பிரதான வழிமுறையாகும். ஆகவே பாப்தாதா இப்போதும் உங்கள பெரும்பாலானோர் பாப்தாதா இதை பார்க்கின்றார் என்றால் இப்போதும் உங்களில் பெரும்பாலானோர் நாள் முழுவதும் வீணான எண்ணங்களை கொண்டிருப்பதை பார்க்கின்றார். रसीली तान की ये डोर आपकी ओर ही खींचे, आपकी ओर ही खींचे, रूहानी स्नेह का जादू आपकी मीठी बातों में, रूहानी स्नेह का जादू आपकी मीठी बातों में। ओम शांति। ஓம் சாந்தி. மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர்களாகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். எப்பொழுதும் தொடர்ந்தும் ஆடுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியை அருள்பவரின் குழந்தைகள், மகிழ்ச்சியை காண்பவர்கள், மகிழ்ச்சியை கொடுப்பவர்கள், மகிழ்ச்சியின் சொரூபங்கள். நீங்கள் சில நேரங்களில் மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரங்களில் அன்பின் ஊஞ்சலில் ஆடுங்கள், சில சமயங்களில் அமைதியின் ஊஞ்சலில் ஆடுங்கள். எப்பொழுதும் தொடர்ந்தும் ஆடுங்கள். உங்கள் கால்களை சேற்றில் வைக்காதீர்கள், ஆனால் தொடர்ந்தும் ஆடுங்கள். கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். இன்றைய தலைப்பு எப்பொழுது கூறுவதை கேட்போம். Om Shanti. ஓம் சாந்தி. Happy Sadguruvar to everyone. உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி சத்குருவார் I'm sure you had a தினம். good day. நான் நம்புகின்றேன் நீங்கள் அனைவரும் நல்ல ஒரு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். Baba observes our mind and intellect. பாபா எங்களுடைய மனதையும் புத்தியையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார். Because all the ஏனெனில் power, all the powers எல்லா சக்திகளும் in our எங்களுடைய thought and எண்ணங்களில், அதாவது மேன்மையான எண்ணங்களில் and the power to ஓ, discern இருக்கின்றது. அதன் மூலம் out பகுத்தறியும் சக்தி, willpower, all that is the capacity of intellect. மன வலிமை அனைத்தும் இதில் அடங்கி இருக்கு. Remember that when I start going to Madhuban, எனக்கு நினைவிருக்கின்றது, மதுபனுக்கு நாங்க முதல் போன போது 1958 எனக்கு இன்னும் நினைவிருக்கு. Baba invited me to
பாபா என்னை வரவேற்றிருந்தார். டெல்லியிலிருந்து வருமாறு அழைத்திருந்தார். called me at 4 o'clock in the morning பாபா 4 மணிக்கு என்னை அழைத்திருந்தார். side of his bed. அவருடைய Sitting here and he made me sit பெட்டுக்கு பக்கத்துல and he என்னை said, அழைத்திருந்தார். "Shri, அவர் தொடர்ந்து எனக்கு திருஷ்டியை வழங்கி கொண்டிருந்தார். that I go ஏனெனில் in the trance." பாபாவுக்கு கொஞ்சம் தெரிய வந்திருந்தது அந்த நேரத்துல நான் கொஞ்சம் டிரான்ஸ்ல போகக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்ட்டு. Just see the difference. அப்ப பாபா சொல்லியிருந்தார் எனக்கு, நீங்க டிரான்ஸ்ல போற போது அங்க என்ன வேறுபாடு, எனக்கும் அவ்யக்த பிரம்மாவுக்கும் உள்ள வேறுபாடை வந்து சொல்ல சொன்னார். I said, yes, அப்ப நான் திரும்பி வந்தபோது பாபா கேட்டார். there was lot of light. அப்ப நான் வந்து சொன்னேன், அங்க இருக்கிற பிரம்ம பாபாவில் Saying that நிறைய ஒளி and they தெரிஞ்சது இங்க இருக்கிறவரை விட அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் சொன்னது, sitting on that mattress அப்ப இன்னும் ஒரு டிரான்ஸ்மிஷரும் அந்த மேட்ரஸ்ல இருந்தாங்க. and they keep kind of what I'm saying. நான் சொல்றது அவங்க அவதானிச்சு கொண்டிருந்தாங்க. But that stayed with me so much. அது எனக்குள்ள அது தொடர்ந்தும் நிலைச்சிருந்தது அந்த விஷயம். நான் எப்பெல்லாம் சூட்சும உலகத்துக்கு போறேனதோ Between my stage of perfection and present stage. அப்ப நானும் அதனை பார்ப்பேன். என்னுடைய முழுமையான சம்பூர்ண ஸ்திதிக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குன்றதை பார்ப்பேன். In the angelic form, but also basically it is the light. தேவதை ரூபத்தில் வந்து முழுவதுமான ஒரு ஒளி உங்களுடைய தலையின் பின்னாலே அங்க தெரியும். Wants us to ஆகவே பாபா easy for us for everything follow. மிகவும் இலகுவாக அதை எடுத்துக்கொள்வதற்கு பாபா விரும்புகின்றார். நாங்கள் எல்லாருமே அந்த மாதிரி இலகுவாக அதை எடுத்துக்கொள்றது தான் பாபா விரும்புகின்றார். அதுக்காக பாபா எங்களை என்ன சொல்றாருண்டா, பிரம்ம பாபாவை மிகச்சரியான முறையில் நாங்கள் பின்பற்ற வேண்டும். To follow. அத்துடன் ஷிவ் பாபாவையும் கூட. Because you know everything, of course. The ஏனெனில் உங்களுக்கு தெரியும், 40 நான் years, and I 14 வருடங்கள் stayed all the time. But Baba was in the corporeal for 11 years. பாபா வந்து 11 வருடங்கள் தான் கோப்போரியல் அதாவது பௌதிக சரீரத்தில் இருந்தார். Happening in Yagya, how he was able to not only maintain stage, but how they அவர் யக்யாவில் இருந்தபோது அவருடைய ஸ்திதியை மாத்திரம் பார்த்து கொள்ளவில்லை, அவரை நோக்கி வந்த தடைகள் அனைத்தையுமே வென்று வந்தார். So it's always like follow Father, follow like ஆகவே நீங்கள் தொடர்ந்தும் பாபாவை பின்பற்ற வேண்டும். see the step. So it's not really question of this footstep, but it is more like what he did. அவற்றை காலடியை பின்பற்றுறது என்ற கருத்து இல்லை. கருத்து என்னண்டா, நீங்க அவர் என்ன செய்தார், இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார் அப்படின்றத நாங்க பார்க்க வேண்டும். When there was situation, what did Baba do? There was இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பாபா எப்படி அதை கையாண்டார், அவர் எப்படி அதுக்கு முகம் கொடுத்தார் அப்படின்றத நாங்க பார்க்க வேண்டும். because then it was like we are following the right route. அப்பதான் எங்களுக்கு தெரிய வரும் நாங்க சரியான பாதையில போறோமா. Our aim, what அப்பதான் எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைய முடியும், become a deity. தேவதையாக முடியும், So தேவர்களாக முடியும். even we look for, like we are whatever we think we want to do for service, but what Baba knows, நாங்க சேவையில deity, என்ன செய்ய வேண்டும் நாங்கள் நினைக்கின்றோம், ஆனா பாபாக்கு தெரியும் like they are ready for all dharnas, everything. பாபாக்கு தெரியும் தாரணை Says, எல்லாம் நாங்க இவ்வளவு செய்கிறோம், நாங்க தேவர்களாக போகின்றவர்கள். அப்ப எங்களுடைய ஸ்திதியை பாபா எல்லாம் அவதானித்துக் தான் இருக்கிறார். plan, you all keep churning and you are planning. So what Baba wants today's for tomorrow, the homework. ஆகவே பாபா நாளைக்கு எங்களுக்கு என்ன வேலை வீட்டு வேலை தந்திருக்கிறார் என்றா, பாபா எப்பொழுதும் அதாவது தொடர்ந்தும் ஆடுங்கள், நீங்கள் மகிழ்ச்சியை அருள்பவரின் குழந்தைகள். மகிழ்ச்சியை Happiness.
காண்பவர்கள், see happiness, மகிழ்ச்சியை கொடுப்பவர்கள். happiness. நீங்கள் மகிழ்ச்சியின் சொரூபங்கள். Sometimes ஆகவே நீங்கள் சில நேரங்கள்ல மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுங்கள். sometimes in the சில நேரங்கள்ல நீங்க அன்பின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுங்கள். sometimes in the swing, சில நேரங்களில் அமைதியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுங்கள். you to swing. ஆகவே எப்பொழுதும் தொடர்ந்தும் ஆடுங்கள். உங்களுடைய கால்களை நீங்கள் சேற்றில் வைக்காதீர்கள், ஆனால் தொடர்ந்தும் ஆடுங்கள். Even if it does happen or did happen, that foot is in the mud, but how quickly நீங்க you get back. தவறுதலாண்டாலும் நிலத்துல சேற்றில நீங்க காலை வைத்தீங்கன்றாலும் எவ்வளவு வேகமாக நீங்க அந்த காலை சேற்றிலிருந்து எடுக்கிறீங்கன்றதுல தான் எடுக்க வேண்டும் என்பது முக்கியம். Somebody will சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்துட்டாங்கண்டா அவங்க தொடர்ந்து அழுது கொண்டிருப்பாங்க. சில பேர் அப்படி ஒரு தாக்கத்துக்கு உள்ளானாலும் உடனடியாக அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. fallen, right? So you have to be strong with Maya. ஆகவே நீங்க மாயாவின் விடயத்திலிருந்து மிக உறுதியானதாக இருக்க வேண்டும். Okay. மாயாவின் தாக்கத்திலிருந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஓம் சாந்தி. Om Shanti, Sister Mohini. What a wonderful Bhog message, and I'm sure ஓம் சாந்தி மோகினி தேவி, village with மிக அழகான ஒரு போக் மெசேஜ் எடுத்து கொடுத்துருந்தீங்க. நாங்கள் இங்கே யூஎஸ்ல உங்களுக்கு முன்னால் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய சமஸ்காரங்களை ஒத்துசைவுடையவதாக்குவது தான் எங்களுடைய risings and skies require us to have two specialties. இரண்டு விசேடமான விசேட That is close to the ஒன்று மாலையின் மணிகளாகுவதற்கு நீங்கள் சமஸ்காரங்களை ஒத்துசைவதை உடையதாக்க வேண்டும். மற்றது நீங்கள் ஒன்றோடு ஒன்று முட்டி கொண்டிருக்க கூடாது. ஒரு மணி இன்னொரு மணியுடன் முட்டி கொண்டிருக்க கூடாது. அதற்கு இடையிலான shoulder or rub the shoulder of the other being. நீங்கள் ஒருவருடைய இன்னொருவருடைய தோளோடு ஒட்டி கொண்டிருக்கவும் கூடாது, இடித்து கொள்ளவும் கூடாது. தனித்துவமாக இருக்க வேண்டும். அதே நேரம் நீங்க இன்னும் ஒன்று சொன்னீங்க, Baba said, if I happen to be a bead in நான் ஒரு மணியாக வேண்டுமென்றால் நான் என்னுடைய ரூபத்தை பார்க்க வேண்டும். new brothers and sisters in நிறைய புதிய குழந்தைகள், புதிய சிஸ்டர்ஸ், புதிய பிரதர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு the generation, இந்த the harmony, the closeness, the அவர்களுக்கு இதை எப்படி நீங்க புரிய வைப்பீங்க? அதாவது இந்த ஒத்திசைவா இருக்க வேண்டும், இடைவெளி இருக்க வேண்டும். Personally, Avik Babdada. அவ்யக்த் பாப் தாதா 2-3 blessings I still remember. Baba said ஒரு 2-3 blessings கொடுத்திருந்தார். towards stage of perfection உங்களுடைய சம்பூர்ண ஸ்திதியை நோக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும். will be towards you in the sense அது எப்படி நீங்க பார்ப்பீங்கண்டா, close to anyone. I am not trying to be just loving. I am moving towards my stage of perfection. நீங்க உங்களுடைய சம்பூர்ண திதியை நோக்கி முன்னேறி செல்லும் பொழுது சொல்லுவீர்கள், ஆனா மற்றவைகளுக்கு கிட்ட போறீங்கன்ற அர்த்தம் இல்ல. 65 years is இந்த 65 வருடத்துல நான் என்ன செய்திருக்கிறேன் என்றா, right. நான் பாபாவை பின்பற்ற வேண்டும். Baba, நான் பாபாவை பின்பற்ற வேண்டும். as Baba அப்ப நான் அதுதான் சரியான வழி அப்படின்னு நான் நினைச்சேன். அதைத்தான் இன்றைக்கு பாபாவும் சொல்லியிருக்கின்றார். அது மிகவும் இலகுவான வழியும் கூட இந்த சமஸ்காரங்களை ஒத்துசைவுடையதாக்குறதுக்கு. I don't know, even I can do for whole retreat. I can try. Even I am thinking I should at least say proper hello, meet everyone. இந்த முழு ரிட்ரீட்லேயும் நான் எல்லாரையும் தனியாக சந்திச்சு எல்லாருக்கும் ஹலோ சொல்லணும்னு விரும்புகிறேன். அது முடியுமான்னு தெரியல. எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் பாபாவுக்கு நெருக்கமாகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மற்றவர்களுக்கும் நாங்கள் நெருக்கமாக வருவோம். Because ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான சமஸ்காரங்கள் இருக்கும். ஆனா பாபாவை பின்பற்றுவதன் மூலம் தொடர்ச்சியாக happening on relationship, but I have to have my relationship with the stage of perfection.
that I cannot lose, right? So if my state மற்றவர்களோட உறவுகளை கொண்டிருக்க வேண்டும். அதே நேரம் நான் என்னுடைய சம்பூர்ண ஸ்திதிக்கு அருகாமையில் வர வேண்டும். feel that we are together, நாங்கள் எல்லோரும் ஒன்றாகவே இருக்கின்றோம் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும். thousands of our children. இங்கே ஒரு 1000 பாபாவினுடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள். 1000 குழந்தைகள் இருப்பார்கள். நான் என்னுடைய அனுபவத்தை என்ன சொல்லுறேன், From everyone. But உங்கள் அனைவரிடமிருந்து அன்பை பெறுகின்றேன். நான் இந்தியாவில் இருக்கின்ற பொழுதும் சில குழந்தைகள் ஒரு பொழுதும் என்னை பார்க்காதவர்களோ இருந்தார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, 25 வருடமா நான் உங்கள பார்க்கணும்னு காத்திருந்தேன். நான் உங்கள தொட்டு பார்க்கவா? நீங்க உண்மையிலேயுமே பக்கத்துல இருக்கிறீங்களா? நான் உங்கள தொட்டு பார்க்கலாமாடெல்லாம் கேட்டாங்க. they don't know me in the sense they have seen on television or on அவர்கள் என்னை கண்டதில்லை நேரடியா. டெலிவிஷன்ல பார்த்துருக்குறாங்க, ஸ்டேஜ்ல பார்த்துருப்பாங்க. created a room where they could come. அப்ப நாங்க ஒரு அறை ஒன்றை உருவாக்கியிருந்தோம். அங்க எல்லாரும் வந்து போகலாம் அந்த மாதிரி. அவர்களிடமிருந்து அளவுக்கு அதிகமான அன்பை நான் பெற்றுக் கொண்டிருந்தேன். உங்களை நாங்க பார்ப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். To come, they go through this one. சில நேரங்கள்ல அவர்களுக்கு அங்க வர முடியாம இருக்கும். வெவ்வேறு ஆட்களுக்குள்ளாக வெவ்வேறு இடமெல்லாம் சுத்தி கடைசியில வருவாங்க. Have kept aim as அப்ப எனக்கு எப்பொழுதும் ஒரு இலக்கு இருக்கு. நான் ஏன் பாபாவிடம் வந்தேன்? பாபாவுக்கு என்னிடம் என்ன வேண்டும்? my stage. இது ரெண்டும் தான். Because for the completion of நான் சம்பூரணத்தை அடைய வேண்டும். factor is அது முக்கியமான விஷயம். அது எங்களுடைய சம்பூர்ண ஸ்திதியை அடைய வேண்டும். like Baba says, if 8 are ready, then 108. 8 மணிகள் ஆயத்தமாக இருந்தா பிறகு 108 மணிகள் ஆயத்தமாக வேண்டும். அப்படிதான் நீ பாபா சொல்றார். There might be in the past or now when கடந்த காலத்திலேயோ such a feeling of love, பார்க்கிற பொழுது அவ்வளவு அன்பும் மரியாதையும் all are deity souls, right? அவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஏனெனில் நாங்கள் அனைவருமே தேவதைகள் அல்லவா? You know, because அப்ப அவர்கள் உங்களை அவ்வளவு மதிப்பு தருவார்கள் உங்களுக்கு. you are a deity soul. We all நீங்க எப்படி இருந்தாலுமே நீங்க ஒரு தேவர்களாக போன்ற ஆத்மாக்கள் இல்லையா? தேவர்கள், to டெய்டி சோல்ஸ். the way is also to the way you read Murli. நீங்க எப்படி முரளி படிக்கிறீங்க என்றது. Kiran was reading Murli, நான் இன்னைக்கு மார்னிங் வந்து which is very important. கிரண் என்ற சிஸ்டர் முரளி படிச்சாங்க. அப்ப நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது That is நாங்க படிப்போம் முரளியே, ஆனா on your seat. அது வேற விஷயம். ஆனா I listen Murli different. நான் ஒவ்வொரு நாளும் அந்த முரளியை கேட்கின்ற போது வெவ்வேறு விதமான உணர்வு எனக்கு வரும். So much like, oh, I am அது அவ்வளவு ஒரு இதயத்தை தொட்டிருந்தது இன்றைக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. lovely experience. அது ஒரு மிக நல்ல அனுபவமாக இருந்தது. Listen Murli, read. நான் ஆகவே உங்கள் அனைவருக்கும் கூறுகின்றேன், நீங்கள் முரளி படிக்க வேண்டும், முரளியை கேட்க வேண்டும், முரளியை வாசிக்க வேண்டும். It will make it very clear in your intellect அது உங்களுடைய புத்தியில மிக தெளிவுபடுத்தும். and clarity about your own part also. உங்களுடைய பாகத்தை மிக தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தும். உங்களுக்கு Supposed to do. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அது தெளிவுபடுத்தும். With us in our ஒரு முறை தாதி எங்களோட இருக்கிற பொழுது தாதி சொன்னாங்க, அவங்க நியூயார்க்ல இருந்த பொழுது சொன்னாங்க, just needs his love. "ஆ, நீங்க Get attached. No. வெறுமனே அன்பு செய்யுங்க, எல்லோருக்கும் அன்பு தான் தேவை அப்படின்னு சொன்னாங்க. It's only when there is body consciousness. So தூய்மை இருக்கும் பொழுது அங்க பற்று வராது. near, ஆக ஒரு சரீர உணர்வு இருக்கிற பொழுதுதான் அது வரும். present yourself. Because Mm. many little thing happen that you don't see that. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும். It's important at confluence age. இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பில் இருக்க வேண்டும். I think Waddy wants to ask you something. It's very light question. When you were sharing that experience of when you were 16 and you told Brahma Baba he had a little less. நீங்க light, 16 வயசுல I'm curious, either when you பிரம்ம பாபாக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, under இந்த சூட்சும உலகில் இருக்கிற பிரம்ம பாபாக்கு do you see our halos
நீங்க உண்மையான பிரம்மாவோட கொஞ்சம் ஒளி குறைவா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. Lights, do you see the எங்களுடைய ஒளியையும் நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க வாடிபன். only when you're in the subtle region? நீங்க ஸ்வெட்ரல் ரீஜன்ல இருக்கீங்க மட்டும்தான் பார்க்க முடியுமா? இங்க இருக்கீங்க பார்க்கலாம் முடியாது. நான் பார்த்தா அப்படியே என்ன நடக்கும்? You know, when we sit in meditation, நாங்க immediately மெடிடேஷன்ல இருக்கிற பொழுது in your mind or difficulty, நீங்க உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கஷ்டமோ அல்லது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குண்டா அது உடனே தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. but I avoid in the sense of நான் அதை காணுவேன், ஆனா remembrance, my good wishes, நான் உடனே பாபாண்ட நினைவுல இருந்து அவங்களுக்கு தேவையான குட் விஷஸை கொடுப்பேன். should be healed or அவங்களுக்கு ஏதாவது துன்பம் இருந்தா அதுலேருந்து அவங்க விடுபடணும், அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருத்தம் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக மாறிவிடணும் என்று நான் பாபாவிடம் கேட்பேன். அவர்களுக்கு தேவையான நல்லாசைகளை வழங்குவேன். நீங்களும் கூட உங்களுடைய அந்த ஸ்திதியை பார்க்கலாம் தானே அப்படின்னு தீதி கேட்குறாங்க. உங்களுடைய ஒளியை அவங்க சொல்றாங்க, நீங்க மேபி கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி நாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. sparkle on the face, no, Baba had been talking. உங்களுடைய முகங்களின் ஜொலிப்புல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தீதி. Hmm? Okay. When you see the light around us, and maybe it is little எங்களை சூழ ஒளியை நீங்க பார்க்கிற பொழுது charging us, நீங்க எங்களை சார்ஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. That time கரண்ட் ஏற்றுவீங்களா? I connect myself with powerhouse. அப்போ அந்த நேரத்தில் நான் தீதி சொல்கிறாங்க, பவர் ஹவுஸோட நான் என்ன தொடர்பு படுத்தி இருப்பேன். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சார்ஜ் பண்ணிடுவீங்க. Soul. நான் எந்த ஒரு ஆத்மாக்கும் தனித்துவமாக தனிப்பட்ட முறையில் அல்லது நேரடியாக சார்ஜ் பண்ணுறேன். ஆனால் நான் எப்பொழுதும் பாபாவோட தொடர்பில் இருக்கிறபடியே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணப்படுவீங்க. அப்படி நேரடியாக நான் ஒரு தனிப்பட்ட ஆத்மாவுக்கு அப்படி செய்வேன்டா அது ஒரு கர்ம கணக்காகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. You can help them with your charger. நீங்கள் உங்களோட சார்ஜரை பயன்படுத்தி மெட்டாக்களுக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோடில் நீங்கள் போகிற நேரத்தில் பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு கார் உண்டு எங்கேயாவது ஸ்டக் ஆகி நிற்குதுன்னா நீங்கள் உடனே உங்களோட சார்ஜரை பாவிச்சு ஹெல்ப் பண்ணுறீங்க தானே, அது மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ண. Find some people have problem. So you சில நேரங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, சில பேர் சில கஷ்டத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் so these little charities within Brahmin family. இந்த பிராமண குடும்பத்தில் இது ஒரு சின்ன Definitely. சேரிட்டி தான். அதாவது ஒரு And we saved the last question. இறுதி for கொஷன் Wilson. So Kalaben wants to ask you something. கலாபென் கேட்க போகிறாங்க அந்த கடைசி நல்ல ஒரு கேள்வியை. So I have been thinking about this. Actually, the concept of rosary for me is very, very attractive. இந்த ரோசரி என்ற தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். I think about this magic. நான் அதை பற்றி அடிக்கடி நான் சிந்திக்கிறேன். நான் அந்த மேஜிக் நம்பரை பற்றி. You had said that if 8 நீங்க ஒரு come together, நாங்கள் 8 பேர் ஒன்றாக வரலாம்னு சொன்னீங்க. வந்து அந்த ஹார்மோனியஸ் அதாவது ஒத்திசைவை ஏற்படுத்த முடியும் அப்படி நீங்கள் சொல்லிடுங்க. நல்ல ஒரு விஷயம். of course, today you mentioned again the 8 and then the 108 and all. 8 பேர் முதல்ல வரலாம், அப்புறம் 108 108 பேர் வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் இந்த மேஜிக்கல் நம்பர் 8 என்றது இந்த விசேட தன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. There must be a secret around. அங்கே அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சீக்ரெட் அடங்கி இருக்குமே, அதை என்னன்னு கேட்குறாங்க. Somebody from mathematics will know. I think I tell you that கணித மேதைகள் வேணுமெண்டா சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்டா, together ஆனால் எனக்கு கொண்டு சொல்ல தோன்றுது என்னண்டா, எங்கே போனாலும் 8 ஆத்மாக்கள் ஒன்றாக சேர்ந்து they don't have ஏதாவது நல்ல ஒரு விஷயத்தை செய்ய முடியும். you know it should be like அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்காது, ரொம்ப ஒத்திசைவாக இருப்பாங்க, எந்த ஒரு முரண்பாடுகளும் இருக்காது. நீங்கள் சொல்லுவீங்க ட்ரஸ்டின்னு சொல்லுறது, அதாவது நம்பிக்கை பொறுப்பாளர்கள். I think one பாபா 8 நம்பிக்கை பொறுப்பாளர்களை உருவாக்கியிருந்தார். their own, you know, some people have their own personality.
சில பேருக்கு வந்து அவங்களுடைய தனித்துவமான தன்மை இருக்கும். They can't be of age, you know. They அவர்களால அந்த they think, oh, I am special, I am this. சில வேளை அவங்க நினைப்பாங்க, நான் ஒரு விசேடமான ஆள் அப்படி இப்படி என்று. Special. I'm like all of you. I'm like everyone. Then only you can be part of நான் ஒரு நாளும் என்னை அப்படி ஒரு விசேடமான ஆளா நினைக்கிறது இல்லை. நானும் உங்களோட ஒரு ஆளாக தான் நினைப்பேன். center. எந்த ஒரு சென்ட்ரல் நீங்கள் பார்த்தீங்களான்னு I was in Brazil few years. பார்த்தீங்கன்னா அந்த 8 பேர் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு If 8 souls from there can be பாபாவும் முந்தியே கூறியிருக்கின்றார், 8 பேர் எங்கே இருந்தாலும் எந்த சென்ட்ரல் இருந்து 8 பேர் சேர்ந்து 8 பேரா why 8 செய்ய முடியும். but ஏன் 8 அப்படின்றது எனக்கு தெரியாது. any auspicious figure. அது ஒரு மிக ஒரு auspicious, அது ஒரு நல்ல ஒரு சகுனமாக கூட இருக்கலாம். Yes, it's auspicious. It's also very attractive figure. Eight. If someone else knows. No, they don't need to know. Sometimes it's better not to know. So we'll keep it a secret, but we will bring it into our awareness more, and we'll work on அதை நாங்கள் ஒரு ரகசியமாக வைத்திருப்போம். அதை எங்களுடைய விழிப்புணர்வில் கொண்டு வருவோம். 8 8, but all of us work as நாங்கள் அனைவரும் 8 பேரா. Each one of us, we are very unique piece. நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். Special child. And நாங்கள் ஒவ்வொருவரும் பாபாவுடைய விசேட குழந்தைகள். you know, ஆனால் it's my, so உங்களுக்கு தெரியும், இது என்னுடைய குடும்பம். ஆனால் இந்த விழிப்புணர்வில் நாங்கள் இருக்க வேண்டும். separate yourself because of நீங்கள் ஒரு தனித்து நிற்கக்கூடாது. நான் இதில் இருந்து விலகி நிற்கணும் அப்படின்னு நிற்கக்கூடாது. உங்கள்ட்ட ஒரு விசேட தன்மை இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் விலகி நிற்கக்கூடாது. I said, don't come to me. I am a mainstream person. I belong to Yagya. I am Yagya. Don't try நான் to convince me to do anything which, because I always thought யாராவது என்ன தேடி வந்து ஒரு we all என்- are the progeny of Brahma Baba. நீங்கள் இந்த ஜாக்யாவுடைய ஏதாவது ஒரு விசேடமானால் நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் சொல்லுவேன், நான் யக்யாவுக்கு சொந்தமான நான் Get along well. நான் We could sit and chat, so we are friends. ம், and நாங்கள் உண்டா இருக்கலாம், உண்டா பேசலாம். but higher ஆ, destinies where your efforts match and அதுபோல் அப்படித்தான். அதே நேரம் இப்போ ஹை லெவலண்டு இதை பார்க்குறேன்டா, நீங்கள் இவ்வளோ தூரம் முயற்சி செய்கிறீங்க, இவ்வளோ பயிற்சி செய்கிறீங்க, அதில் தான் அது தங்கி இருக்கு. vision towards them. She என்னுடைய says for all of இலக்கு நோக்கு என்னவாக இருக்குமாண்டா, that vision, right? But பாபா என்ன கூறியிருக்கின்றாரோ அதுதான். instruments say, oh, students. சில கருவிகள் சொல்லுவாங்க, இவியல் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வேறண்ட மாதிரி, எனக்கு அப்படி தோன்றல அப்படின்னு சொல்கிறாங்க. Everything with love is different than, means rules, regulations are always there. For ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் ஒழுங்குமுறைகள் இருக்கின்றது, சட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் அன்பின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் பார்க்க எல்லாரும் ஒன்றுதான். அந்த உணர்வு, அவர் ஒவ்வொருவர் பாபாவினுடைய ஒவ்வொரு குழந்தைகள் மீதும் எனக்கு அன்பு இருக்கின்றது, மரியாதை இருக்கின்றது. ஒவ்வொரு குழந்தைகள், ஒவ்வொரு மாணவர்களையும் எனக்கு அந்த அன்பு இருக்கின்றது. என்னில் ஆனால் எங்களுடைய பாகம் வித்தியாசம். நான் வேற ஒரு இடத்துல இருக்கணும், பாபாக்கு போக்கோஃபோ பண்ண வேணும், அது வேற. ஆனால் மற்றும்படி எல்லாருக்கும் அன்பு, நான் அன்பு கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். who has mic? I have the mic to say thank you, Sister Mohini. and Thank Yagya you. Parivar Thank you, for Sister being Mohini. joyous. And even though you're not here with us physically, you Thank can you, show அவியத்துக்கு your பரிவார் love. So அப்படின்னு you தேங்க் can பண்ணுறாங்க. too. Some And- classes are there too. Yeah. And thank you, Bhumi. Hmm? We show. We can show, right? Yeah. Oh, this is the class, yeah. And one thing I wanted to mention, இந்த வகுப்பையும் அவங்க காண்றாங்க. who is holding Avyakti Parivar over 4 years now, is யார் அவியத்து பரிவாரம் நடத்துகிறாங்க and there is என்றது இது வரைக்கும் காண்பிக்கப்படவில்லை. மேத்ரி பென், she does all videos and
எல்லா வீடியோஸ் எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. So Sister Bhumi does all full coordination. பூமிபென் எல்லாரையும் தொடர்புபடுத்துகிறாங்க. ஆனால் கனடாலேருந்து வந்திருக்க மேத்ரிபென் தான் இங்கே உள்ள வீடியோ அது இதெல்லாம் செய்கிறாங்க. In Boston, she's off for a few days. She's busy. This one and there was other one. So then they replace and they, but different people, about 110 of them are in the team and no vacancy in 4 years. Nobody left, nobody wants to leave. இந்த 4 வருஷத்துலேயும் ஒருவரும் New offers, especially for translation, design. But basically we are covered. So இந்த 4 வருஷத்துலேயும் நிறைய பேர் அப்படியே மாறாமல் அவங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தாங்க. இப்போ தான் புதிய கரங்கள் கொஞ்சம் உதவிக்கு வந்திருக்கு. the other one, she does English and her Hindi and English, they do both Maitri. So I don't know this, how Baba just, sometimes it's not very practical, we are rushing. That day we came from New Jersey, it took us 3 hours in traffic. நாங்கள் அன்றைக்கு நியூ ஜெர்சிலேருந்து வர்ற பொழுது 3 மணித்தேலம் டிராஃபிக்கில் மாட்டியிருந்தோம். Get ready for our Bhakti Parivar. அவ்வளவுக்கு அப்படி சில நேரங்களில் அப்படி நடக்குது. Everyone in India also say that you never took a holiday. இந்தியாவிலேயும் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை அப்படின்ட்டு. We didn't know that. 3-4 days, I think, right? But because there was not enough room in hospital, because I thought, well, Baba wrote Murli in hospital, I can also do. நான் யோசிச்சேன் பாபா ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட முரளி எழுதினார், அப்போ நானும் அதை செய்யலாமண்டா. ஆனால் அது சாத்தியப்பட இல்லை. ஏன்னா அங்கே அவ்வளோ இடம் இருக்கேல்ல. All of you, when we start at 6 o'clock, there are already about 200 souls doing meditation. நாங்கள் 6 மணிக்கு தொடங்கும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் யோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. Whatever way we could increase more and more yoga so that whatever lot of subtle obstacles will come in the end, because Baba says we establishing deity religion and before devil, dies, will create. பாபா கூறுகின்றார் நாங்கள் டெய்டி ரிலிஜன் have to be very, very உருவாக்குகின்றோம். அப்போ நாங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். is that ஒரு விஷயம் எனக்கு மிக பிடித்திருக்கு என்னண்டா, like I can never say Gayatri, I will say Sister Gayatri. or நான் Sister எப்பொழுதும் Balaben, but I will never say name without sister. சிஸ்டர் காயத்ரி அல்லது கல்லாபென் அப்படி நான் சொல்லுவேனே தவிர ஒரு நாளும் சிஸ்டர் அல்லது பென்னு சொல்லாமல் தனியே பேர் சொல்லி நான் கூப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Right? So some people still want to call me sister. We have no problem, right? நான் இப்போ தீதி, ஆனால் சில பேர் இப்போவும் என்ன சிஸ்டர் என்று அழைக்க விரும்புவாங்க. நான் சொல்லுவேன் அது கூட ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். I never say Ram Prakash. If you ask him, I always say Brother Ram Prakash. Even he was young. அதே போல தான் பிரதர் ராம் பிரகாஷை நான் எப்பொழுதும் பிரதர் ராம் பிரகாஷ்ன்னு தான் சொல்லுவேன். ஒரு நாளும் அவருடைய பெயர் சொல்லி கூப்பிட மாட்டேன். எரிக் பாயா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும். Not Brother Eric. I say, Eric Bhai, how are you? Eric Bhai, Om Shanti. I'm requesting, create this culture and Anubhuti as that Chandruban had taught everyone. அது ஒரு விதமான கல்ச்சர் எங்களுடையது, அப்படி கூப்பிடுறது. Even in their passport, குஜராத்தியாக்கள் பாஸ்போர்ட்டில் கூட அவங்க எப்படி எழுதுறாங்கண்டா பூமிகா பேன் லெட் அந்த மாதிரி தான் எழுதுறாங்களாம். because they asked for ID and all that, we had to remove the ban and we said Bhumika led. What I'm saying in Gujarat, right? Who is குஜராத்தில் அப்படித்தான். always have ban or bhai, always. எப்பொழுதுமே பேன் அல்லது பாய் அப்படி எழுதியிருக்கும். Last name, Ben and bhai. So it's just like I say Dorothy Ben. Dorothy knows, right? I've never said Dorothy Ben. Feels sweet.
டொரத்தி பேனுக்கும் தெரியும். நான் எப்பொழுதும் டொரத்தி பேனு தான் கூப்பிடணும். நான் டொரத்தி அப்படி கூப்பிட்டதில்லை அப்படின்றாங்க. ஓகே. ஓம் சாந்தி. இப்போ அவ்வியக்தி பரிவாரிலேருந்து அவங்க வழிக்கு We never say just the name, no matter how younger someone is. We say always bhai and behan. No, say if you say to younger one, then younger one will say to others. நீங்க Yes, I didn't realize. Like I stayed with a family. எந்த ஒரு இளமையான குமாரோ குமாரிகளை கூட நாங்கள் அப்படி சொல்வதில்லை. Mama. I said, why you call your wife Mama? He said, if I call by name, all the children call ஒரு இடத்துல Mama, they say Mama. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை மம்மா மம்மான்னு கூப்பிடுவதாம். ஏன்னு கேட்டால் நான் பேர் சொல்லி கூப்பிட்டா என்னுடைய பிள்ளைகள் வந்து ஒய்ஃபை பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்றபடியா அவரும் அம்மா மம்மான்னு கூப்பிடுறாங்க. Mama, they say, because otherwise they also start call her Devi, Sham. You know, they don't say Papa. So anyway, Baba said, no, whatever I do, leave a culture of that is. எதுவாக இருந்தாலும் பாபா எதை செய்தாரோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். அதுதான் எங்களுடைய கல்ச்சர், கலாச்சாரம் அப்படின்றாங்க. ஓம் சாந்தி. Few words after finishing. Om Shanti. ஓம் சாந்தி. Everyone for taking Drishti, remembering Baba. You can put on your videos on and just tomorrow. நீங்கள் எல்லாரும் திருஷ்டி எடுங்க, கேமரா ஆன் பண்ண. அவ்வியத்து முரளிக்கான மீட்டல். முரளிக்கான திகதி 30/5/73. முரளிக்கான தலைப்பு சங்கம யுகம், புருஷோத்தம யுகம். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை பார்க்கின்றீர்கள் அல்லவா? சதா என்னை நான் சாட்சியாக இருந்து பார்க்கின்றேன், ஒரு பொழுதும் சோதனை செய்ய நான் தவறுவதில்லை என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். சிலர் மட்டுமே கையை உயர்த்தியுள்ளார்கள். இதுவரை நீங்கள் சோதனையாளராகவே ஆகவில்லையா? யாரெல்லாம் சோதனையாளர் ஆகவில்லையோ அவர்கள் எப்படி உருவாக்குபவராக முடியும்? மறந்து விடுகின்றீர்களா என்ன? சோதிக்கும் நேரம் மேலும் கீழும் ஆகலாம், ஆனால் மறந்து விட்டோம் என்று நீங்கள் கூற முடியாது. ஆத்மாவிற்கான தினசரி அட்டவணை அமிர்த வேளையில் நீங்கள் போடுகின்றீர்கள், அதாவது நிச்சயம் பண்ணுகின்றீர்கள். இதனை சோதனை செய்ய ஏன் மறந்து விடுகின்றீர்கள்? அல்லது இதற்கான அட்டவணை போடுவதற்கே உங்களுக்கு நேரம் வரவில்லையா? ஆத்மாவிற்கு உங்களுடைய தினசரி அட்டவணை போட வருகின்றதா? இது மிக சாதாரணமான விஷயம். இந்த பொதுவான நியமத்தில் கூட மறதி இருக்கின்றது என்றால் ஆத்மா இதுவரை கூட பலவீனமாகத்தான் உள்ளது என்பது நிரூபணமாகின்றது. யாரால் தன்னை ஈஸ்வரிய நியமங்கள், ஈஸ்வரிய மரியாதைகள் படி நடக்க முடியவில்லையோ அவர்கள் உலகத்தின் மரியாதை பூர்வமான சட்டப்படியான ராஜ்யத்தை எப்படி நடத்த முடியும்? யார் சங்கமயுகத்தின் ராஜ்ய பதவிக்கு அதிகாரியாகவில்லையோ அவர்கள் எப்படி எதிர்காலத்தில் ராஜ்ய பதவியை அடைய முடியும்? இந்த குழுவிற்கு ஆசிரியர்கள் யார்? இவ்வளவு குறைவான முடிவுகளுக்கு பொறுப்பு யார்? வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சுயம் தன்னை சோதனை செய்கின்றீர்களா?
யாரும் தைரியமாக கையை உயர்த்தவில்லை. ஒருவேளை இப்பொழுது கூட உலக யுத்தம் மூண்டுவிட்டால் உடனடியாக எழுந்து நின்று விடுவோம் என்று யாரோ கூறினார்கள். நேரம் What would you call a person who moves along on the basis of the elements or external situations? நேரம் வரும்பொழுது எழுந்து நிற்போம் என்றால் அவர்களை என்னவென்று சொல்வது? இயற்கையின் ஆதாரத்தில் ஆத்மா நடக்கின்றது என்றால் அந்த ஆத்மாவை என்னவென்று சொல்வது? நேரம் கூட இயற்கை தானே. ஒருவேளை ஆத்மா இயற்கையின் ஆதாரத்தில் நடந்து சென்றால் அவரை மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர் என்று சொல்ல முடியுமா? அதாவது பாஸ் வித் ஆனர்ஸ் என்று சொல்ல முடியுமா? நேரம் முட்டி தள்ளுவதனால் யார் நடக்கின்றார்களோ அவர்களை என்னவென்று சொல்ல முடியும்? முட்டு கொடுப்பதனால் நடந்து செல்பவராக வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றீர்களா என்ன? நிகழ்கால இந்த குழு மிக பலவீனமாக உள்ளது. ஓம் சாந்தி. இந்த முரளி நாளை தொடரும். Become full of the treasure of happiness. மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். எப்பொழுதும் தொடர்ந்தும் ஆடுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியை அருள்பவரின் குழந்தைகள், மகிழ்ச்சியை காண்பவர்கள், மகிழ்ச்சியை கொடுப்பவர்கள், மகிழ்ச்சியின் சொரூபங்கள். சில நேரங்களில் மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுங்கள். சில நேரங்களில் அன்பின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுங்கள். சில சமயங்களில் அமைதியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுங்கள். எப்பொழுதும் தொடர்ந்தும் ஆடுங்கள். உங்கள் கால்களை சேற்றில் வைக்காதீர்கள், ஆனால் தொடர்ந்தும் ஆடுங்கள். खुशी के खजाने மகிழ்ச்சியின் பொக்கிஷம்